கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சுமார் ஒரு 9:43 கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வர்றார். உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே சனி பகவானுடைய பெயர்ச்சி சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த தடவை அவருடைய பயிற்சி 2 வருஷம் 2 மாதம் மட்டும்தான் அவருடைய பயிற்சி இருக்குது. இந்த மீன ராசியில் அங்கே அவர் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அவர் நமக்கு பேலன்ஸ் செய்ய இருக்கார். இங்கே அவர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை உண்டு. இங்கே சனி பகவானுக்கும் பார்வை இருக்குது. அப்படி பார்க்குற போது சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு முதல்ல அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், அவர் பார்க்கக்கூடிய பார்வை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் அவரால் உண்டு, என்ன மாதிரியான கெடுபலங்கள் அவரால் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் மேசராசியில் 11ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், லைஃப்பில் உங்களுக்கு 7.5 சனி அவர் ஆரம்பிக்குது. அதே உங்கள் மேசராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றது அது விரையச்சனியாக அவர் இப்போ இருக்கார். அங்கே இருந்து முதல்ல ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம். முதல்ல அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். இது வரைக்கும் சனி பகவான் 12ல் இருந்தால் கூட உங்களுடைய தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்ப்பார். எப்பயுமே பேசிக்கலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எந்த கிரகம் நன்மையை செய்கிறதோ அதே கிரகம் சில தீய பலன்களையும் செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருளை கொடுப்பார். வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் இது வரைக்கும் பெருசாக கையில் நிற்கலைனாலும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு லிக்விட் கேஷ் இருக்கும். இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தபடியாக அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருது. ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே லைஃப்பில் முதல்ல சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். வாழ்க்கையில் யாரெல்லாம் வெற்றியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எது மாதிரி இடங்கள்லாம் நமக்கு வெற்றி நிச்சயங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல 6ஆம் இடம் அப்படின்னாலே ப்ரொஃபஷன்னு அர்த்தம், ஜாப்னு அர்த்தம், நம்முடைய கரியர்னு அர்த்தம். ஸோ வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் சனி பகவானால் பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பெட்டர் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனக்கு சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம், ஏஜ்டுன்னு அர்த்தம். எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சனி பகவானால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியம் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, அல்லது நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் வாழ்க்கையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் உண்டு. இன்சென்டிவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன், எனக்கு கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். போனஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு போனஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும்
சனி பகவான் தன்னுடைய பெயர்ச்சியில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆக வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ரெக்கக்னைஸையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பதற்கு அவர் தயங்க மாட்டார். ஆகையினால வேலையை பற்றிய ஃபீலிங் உங்களை யாருக்கும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அடுத்து வேலை கிடைப்பது உடனே கிடைச்சிடும். அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஜாபில் அது அத்தனையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் உடனே கிடைக்கும். நல்ல ஒரு ரெப்யூட்டட் இதுலேயும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்கோ, நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. வழக்குகள் மட்டுமல்ல, உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் இந்த காலத்தில் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். எல்லா விதமான காம்படிட்டிவ்லேயும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், நீங்கள் எந்த ஒரு குயிஸ் ப்ரோக்ராம்லேருந்து எந்த ப்ரோக்ராம் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி அல்லது அட்டென்ட் பண்ணாலும் சரி, அதில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விதமான காம்படிட்டிவ்லேயும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்குறீங்க அப்படின்னா, லோன் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே 9ஆம் இடம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய கல்வி தொடரும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த காலகட்டங்களில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், நீண்ட தூர பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். இது அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் நல்லா இருக்கும். நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு எதிர்காலம், பெட்டர் ஃபியூச்சர், அதன் மூலமாக வருமானங்கள், இது அத்தனையும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த சனி பார்வை உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, அதில் முதல்ல நான் சொன்ன மாதிரி பிரேக் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு கல்வி நல்லா இருக்குது, நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணணும் அல்லது பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நான் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்குது. ஸோ என்னுடைய பிஸ்னஸை நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த பெயர்ச்சி முழுவதுமே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது. அதோட உங்களுடைய அத்தனை விதமான வெளிநாட்டு தொடர்புகளும் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு, அல்லது அதர் ஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், நான் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லை நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் டாப்பில் ரொம்பவும் மோசமில்லை, நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. மெயினாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ், இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதற்கான சோர்ஸஸ் நல்லா இருக்குது. ஆக இந்த காலங்களில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தால் கூட
சனி பகவானுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ல் இருந்து 6ஆம் இடம் உங்களுக்கு நோய். யாரெல்லாம் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, வட்டி கட்டுறேன், கடன்லேருந்து மீண்டு வர முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா இந்த சனி பயிற்சி முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், குறிப்பாக யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்குது, யாருக்கெல்லாம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், நெப்ரோ ப்ராப்ளம் இருக்குது, அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் சனி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறது. 12ஆம் இடம் வைத்திய செலவுகள், விரயம், நஷ்டம், இது அத்தனையும் இருக்குது. ஆக இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் வைஸில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் உடனே நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். அடுத்தபடியாக தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக பின்னாடி பெரிய லெவலில் நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இது இல்லாமல் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த காலங்களில் கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது செப்பரேஷன், இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ சீக்கிரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூட்டுங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இந்த சனிப்பெயர்ச்சி காலங்களில் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிவ தரிசனம், சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.